Hello friends, welcome to Aarthis kitchen. நம்ம இன்னைக்கு சிம்பிளான வெரைட்டி ரைஸை ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவரில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது நல்ல சுவையான எலுமிச்சை சாதம், அதாவது லெமன் ரைஸ். பொதுவாகவே லெமனில் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி நிறைய இருக்குது. அதனால் லெமனை ஜூஸாவோ அல்லது இந்த மாதிரி ரைஸில் சேர்த்தோ சாப்பிட்டா ரொம்ப நல்லது. நான் இன்றைக்கி இந்த லெமன் ரைஸில் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறேன். இது இந்த சாதத்துக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவரையும் டேஸ்ட்டையும் கொடுக்கும். அதை செய்யும்போது சொல்கிறேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, இது 3 சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனோடனே இது கூடவே 2 காய்ந்த மிளகாயை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ மிளகாய் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு இது கூடவே 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து இந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஃப்ரை பண்ணும்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நிதானமாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்தது இது கூடவே ஒரு 5-6 முந்திரியும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி முந்திரி, வேர்க்கடலை இதெல்லாம் சேர்த்து செய்யறதுனால சாதம் சாப்பிடும்போது நமக்கு நடுவில் வாயில் கிடைக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் சேர்க்குறோம். அடுத்தது ஒரு 2-3 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க. இது எண்ணெயிலே ஃப்ரை ஆகும்போது நல்ல வாசனையாக இருக்குங்க. அடுத்தது நான் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுதாங்க இது மா இஞ்சி. இதை சேர்த்து செய்யறதுனால இந்த சாதம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவரோட ரொம்ப நல்லாயிருக்குங்க. இது இப்போ இந்த மா இஞ்சிலேருந்து தோலெல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த இஞ்சியில் மாங்காய் ஃப்ளேவர் இருக்கிறதுனால இது சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த மா இஞ்சி பீசஸையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த இஞ்சி கிடைக்கலனா சாதாரண இஞ்சி கூட சேர்த்துக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக இஞ்சி சேர்த்து செஞ்சிங்கன்னா லெமன் ரைஸ் ரொம்ப நல்லாயிருக்குங்க. அதனால் லெமன் ரைஸ் செய்யும்போது இஞ்சியை மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டாச்சு. இந்த மா இஞ்சி இந்த எண்ணெயில் வதங்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் வருங்க. அடுத்தது 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, இது ரெண்டும் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த எண்ணெயில் இருக்கிற சூடு இதுக்கு போதும். இந்த மாதிரி எண்ணெயோட சூட்லேயே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இந்த மஞ்சள் பொடியோட ரா ஸ்மெல்லாம் போயிடும். அடுத்தது இந்த கடாய் சூடாக இருக்கும்போதே நம்ம லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாம். நான் 2 லெமன் எடுத்திருக்கேன். அதுலேருந்து விதைகள்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி லெமன் ஜூஸ்லாம் பிழிஞ்சு விட்ட பிறகு சூடு பண்ணக்கூடாது. சூடு பண்ணால் கசப்பு சுவை வந்துடும். அதனால் இதை கடாயோட சூட்லேயே லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதில் சாதத்தை சேர்த்துக்கலாம். இப்போ எலுமிச்சை சாரெல்லாம் பிழிஞ்சு விட்டாச்சு. இதை லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதில் சாதத்தை சேர்த்துக்கலாம். நான் இங்கே 1 கப் அளவுக்கு சாதம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த சாதம் பார்த்திங்கன்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கணும். வெரைட்டி ரைஸுக்கெலாம் இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இந்த சாதத்தை இந்த மிக்சரோட சேர்த்துக்கலாம். இப்போது ரைஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. லெமன் ஜூஸ் சாதத்தோட எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவரோட நல்ல டேஸ்டான லெமன் ரைஸ் குயிக்காக ரெடி பண்ணிட்டோம். இப்போது கடைசியாக கார்னிஷ்க்கு கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லியை மேலே தூவிக்கலாம். இந்த சிம்பிளான லெமன் ரைஸ்க்கு ஒரு சிம்பிளான பொட்டேட்டோ ஃப்ரை இருந்தாலே போதுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு பொட்டேட்டோ ஃப்ரை ரெசிபியோட லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. நீங்களும் இதே மாதிரி அளவோட இந்த சிம்பிளான லெமன் ரைஸை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆர்த்திஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.